வணக்கம். இப்போ நம்ம பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். பைப்பிங்க்கும் கார்டிங் மாதிரி தான், பயாஸில் தான் கிளாத் கட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்துட்டு நான் இப்போ லைன் போட்டுக்கிறேன். இதுக்கும் ஸ்கேல் அளவு தான். நம்ம வந்து இப்போ பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கும் வந்து பயாஸில் தான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு பொதுவாக பைப்பிங் வந்துட்டு கம்பி விட்டு தான் திருப்புவாங்க. இதில் வந்து என்னென்னா, நான் இந்த கார்டிங் த்ரெட் வச்சு எப்படி அதை திருப்பலான்றதை காட்டுறேன். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும். நம்ம வந்து இது மாதிரி மிஷினில் வந்துட்டு இந்த த்ரெட்டு வந்து வெளில வராமல் இருக்கிறதுக்காக இந்த சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி டர்ன் பண்ணி இப்படி வரும். இது வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இருக்கட்டும். இது அந்த நூல்லலாம் இது ஸ்டிச் விழுந்துட வேண்டாம். அப்போ தான் அது வந்து பைப்பிங் நம்ம திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த பைப்பிங்கை வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு 4-5 ஸ்டிச் போட்டுங்க. அப்போ தான் அது வந்து நம்ம இந்த த்ரெட்டு பிடிச்சி இப்படி இழுக்கும் பொழுது அது இதுவாகாமல் இருக்கும். இது மெல்லமாக பிடிச்சி இது மாதிரி இழுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து பைப்பிங் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எல்லா சைடும் 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி மடிச்சிங்க. இப்படி மடிச்சுட்டு இந்த நம்மளோட ரோப்போட இந்த சைடு இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கார்னரில் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டர்ன் பண்ணி வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து கொஞ்சம் இப்படி மடித்து நம்ம தைச்சிக்கலாம். மடித்து தைக்கும்பொழுது தான் நம்மளுக்கு அதை திருப்பும் பொழுது அந்த இது தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் ரெடி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.